இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்குது. கடந்த 10 வருடமா நாங்க உங்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க அதை நிறைவேற்றல, எங்களுக்கு அதை சமர்ப்பிக்கல. இனிமேலும் உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது. ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முதல் இதை நீங்க சமர்ப்பிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதை பாருங்கன்ற மாதிரியான ஒரு காலக்கெடுவை மஹிந்த ராஜபக்சவுக்கு விதிச்சிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குது, எதுக்காக அந்த காலக்கெடு அவருக்கு விதிக்கப்பட்டிருக்குது, அது நிறைவேற்றப்படாட்டி என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அதே மாதிரி இலங்கையினுடைய இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்ப மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற இந்த போரினால இலங்கைக்குள்ள இதுவரைக்கும் வழங்கப்பட்ட மானியங்களை விட பெரிய அளவிலான மானியங்களையும் நிவாரணங்களையும் மக்களுக்கு வழங்குறதுக்கான பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடலை இன்றைக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அது பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பிபிசியில கூட ஆர்டிகல் எழுதப்பட்டிருந்தது. ஸோ என்னன்றதா உண்டா முதல்ல இருந்தே விரிவா விளக்கமா தெளிவா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் VK கரிகாலன். அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முதல் தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போதான் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துக்கணும் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்குங்கிற நாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான அரசியல் தரப்புல பேசப்படுற விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இலங்கையினுடைய CIA BOC இலங்கையின் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. அறிவித்தல் கிடையாது, ஒரு அறிவுறுத்தல் என்ற மாதிரி. என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, 2015ஆம் ஆண்டுல இந்த CIA BOC இலங்கையின் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்களை எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு சொல்லி ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்காகன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவுக்கு என்னென்ன வழிகள்ல எல்லாம் அவருக்கு வருமானம் கிடைக்குது, எவ்வளவு சொத்துக்கள் அவர் வச்சிருக்கிறார், இதை கணக்குறதுக்கான ஒரு தேவைக்காக இந்த விடயங்களை எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதுல என்னென்ன உள்ளடக்க சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா, அவருடைய சொத்துக்கள், செலவுகள் மற்றும் வருமான மூலங்கள் பற்றிய முழு விவரங்களை சட்டப்படி தயாரிக்கப்பட்ட பிரமாண பத்திரம், இந்த பிரமாண பத்திரத்தை எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு, இன்றைக்கு இருந்து 10 வருஷத்துக்கு முதல் அவருக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா கடந்த 10 வருஷமா அவர் அதை சமர்ப்பிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள், அதுக்கு பிறகு இவர்களுடைய ஆட்சி மாறினது, பிறகு பெரிய ஒரு போராட்டம் வந்து இப்போதான் புதிய ஆட்சி வந்திருக்கிறபடியா இந்த காலகட்டத்தில் அவர் இதை இழுத்தடிச்சு கொண்டு வந்த மாதிரியும், இப்போ புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கிறபடியா திரும்பவும் அவர்களினுடைய சிக்கல்கள், இந்த கடந்த கால ஆட்சியாளர்களை அவர்களுக்கான கர்மாயிச பூமராங்கன்ற மாதிரி அவர்கள் செய்த எல்லாத்துக்குமான கர்மா வந்து அவர்களை இப்ப சூழ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்குள்ள ஒரு விடயமா அவருடைய இந்த சொத்துக்கள், செலவுகள் மற்றும் அவருடைய வருமானங்கள் தொடர்பான இந்த பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்க சொல்லி திரும்பவும் CIA BOC இன்றைக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்க ஏற்கனவே 10 வருடங்களா இதை சமர்ப்பிக்கல, அதனால இந்த ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ள, 10ஆம் தேதிக்கு முதல் அல்லது 10ஆம் தேதி உங்களோட பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிச்சே ஆகணும்னு சொல்லி CIA BOC இன்றைக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். இது எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் வழங்கப்பட்டதா CIA BOC-யால கொடுக்கப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுதுன்னு சொன்னா, இது அவருடைய சொத்துக்களை கணக்குறதுன்றதை தாண்டி அவரினுடைய சொத்துக்கள் மற்றும் வருமானங்களை விசாரிக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு ஆவணமாக தான் இந்த ஆவணம் அவர்கிட்ட கோரப்பட்டிருக்குது. ஸோ இது மஹிந்த ராஜபக்சவால கொடுக்கப்பட்டாலும் சரி, கொடுக்கப்படாட்டியும் சரி, ரெண்டுமே பிரச்சனை தான். கொடுக்கப்படாட்டி அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலினுடைய அடிப்படையில் அவர் செயல்படையில்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாகும். கொடுத்தாலும் அவருடைய சொத்துக்கள் மற்றும் வருமானங்கள், செலவுகளை விசாரணை செய்து அதுக்குள்ள அவர்களுடைய ஊழல்கள், மோசடிகள் வெளிவாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தாலும் பிரச்சனை தான், இப்படி பார்த்தாலும் பிரச்சனை தான். எந்த பக்கமாகவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ மிக விரைவிலேயே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப உலகம் முழுக்க பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்கள் உருவாகி இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல் விசஸ் ஈரான் போரினால. அதுல முக்கியமான ஒரு பிரச்சனை தான் எரிபொருள் பிரச்சனை. எரிபொருளுக்கான பிரச்சனை வந்தா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்புகளும் பாதிக்கப்படும் என்றது எல்லாருக்குமே தெரியும். விலையேற்றங்கள், பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள்ல இருந்து எல்லாமே உருவாகும். ஸோ அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சரியா கொண்டு போறதுக்கான
ஒரு நிவாரண திட்டத்தை இலங்கையினுடைய ஜனாதிபதி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் இலங்கை ரூபாக்களை இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சரியா உடைய விடாம கொண்டு போறதுக்காக ஒதுக்கி இருக்கிறதா அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது யார் யாருக்கு வழங்கப்பட போறதா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இலங்கையினுடைய விவசாயத்துறை, மீன்பிடி மற்றும் வறிய மக்களுக்காக கஷ்டப்பட குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரணம் வழங்குறதோடு சேர்த்து இந்த பணம் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள முக்கியமா எரிபொருளுக்கான மானியமும் இலங்கையினுடைய அரசாங்கத்தால வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அடுத்து வரப்போற 3 மாதங்களுக்கான மானியம், இந்த விலையேற்றம் எல்லாமே நடக்குது தானே, எரிபொருளுடைய விலைகள், அந்த விலைகள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அரசாங்கம் மானியமா வழங்குகிறார்கள். எவ்வளவு பாத்தீங்கன்னா டீசலுக்கான மானியமா 1 லிட்டருக்கு 100 ரூபாவும், பெட்ரோலுக்கான மானியமா 1 லிட்டருக்கு 20 ரூபாவையும் இலங்கையினுடைய அரசாங்கம் மானியமா வழங்குகிறார்கள். ஒரு மாதத்துக்கு அதுல செலவு எவ்வளவு வருதுன்னு சொன்னா 20 பில்லியன் இலங்கை ரூபாய்கள். அடுத்து வரப்போற 3 மாதங்களுக்கும் மொத்தம் 60 பில்லியன் ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் மானியமா வழங்குகிறார்கள். இதுக்குள்ள சூப்பர் டீசலோ சூப்பர் பெட்ரோலோ அடங்காது. அதை நேரடியா வாடிக்கையாளர்களே தான் செலுத்தணும். ஆனா சாதாரணமான டீசல் பெட்ரோலுக்கான மானியத்தை அரசாங்கம் வழங்குகிறார்கள். ஓகே, அடுத்த உலகத்தரப்பில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை. ஓகே, காலையிலேயே ஒரு நல்ல நியூஸ். நேற்று தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை முழுமையா, ஒரு நாகரிகத்தையே முழுமையா அழிச்சிருவோன்ற மாதிரி போஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையுமே பதட்டம் அடைய வச்சுட்டு இப்ப 2 மணி நேரத்துக்கு முதல் இன்றைக்கு காலையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, பாகிஸ்தான் பிரதமருடனான கலந்துரையாடலினுடைய அடிப்படையில ஈரானோட நாங்க போர் நிறுத்தம், ஈரானங்களோட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து வரப்போற 2 வாரங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுது, சீஸ்ஃபயர் மேற்கொள்ளப்படுது. இது தனியா ஒரு நாடு மட்டும் இல்ல, ஈரானும் அமெரிக்கான்னு மட்டும் இல்லாம இருதரப்பு பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில 2 வார காலத்துக்கான போர் நிறுத்தம் இன்றைக்கு இருந்து நடைமுறைக்கு வருது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் முழுமையாகவும் திறக்கப்படுது. எந்த ஒரு அச்சுறுத்தலுமே இல்லாம கப்பல் போக்குவரத்துகள் அங்க மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி ஈரானுக்குள்ள மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிற குண்டு வீச்சு தாக்குதல்கள் எல்லாமே முழுமையா நிறுத்தப்படும். அதோட சொல்லியிருக்கிறார், நாங்க ஏற்கனவே ஈரானுக்குள்ள எங்களுடைய இலக்குகளை அடைஞ்சிட்டோம். அவர் வளமையா சொல்ற அதே விஷயம் தான். ராணுவங்களை அழிச்சிருக்கிறோம், அவர்களுடைய கட்டமைப்புகளை சிலதை உடைச்சிருக்கிறோம். ஸோ அதனால நாங்க அங்க எங்களுடைய இலக்குகள் எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நாங்க தாண்டிட்டோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஈரானுடனான நீண்டகால அமைதி மற்றும் மத்திய கிழக்கில் அமைதி தொடர்பான ஒரு திட்டவட்டமான உடன்படிக்கை இந்த 2 வார காலத்துக்குள்ள எட்டப்படும் என்று நான் நம்புறேன் என்று சொல்லி ஈரானும் அவர்களுடைய ஒரு 10 திட்ட முன்மொழிவை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அமெரிக்கா ஏற்கனவே ஒரு 15 திட்ட முன்மொழிவை ஈரானுக்கு கொடுத்திருந்தார்கள். அது அவர்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஸோ இது ரெண்டுமே இந்த 2 வார காலத்துக்குள்ள அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்படும், நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற மாதிரி சொல்லிட்டு சரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். இது 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு பிரதிநிதியா இருந்து, இந்த பிரச்சனைக்கான ஒரு பிரதிநிதியா இருந்து இதை நான் முடிச்சு வச்சதை நினைச்சு தான் பெருமை கொள்கிறேன் என்ற மாதிரி வளமை அவர் சொல்றதானே என்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டுக்கிறார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய விலை எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. $150 இருந்த கச்சா எண்ணெய் இப்ப $95 வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 13% கச்சா எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. சில மார்க்கெட்லையும் வீழ்ச்சிகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்கா தான், டொனால்ட் ட்ரம்ப் தான் இதை சொல்லியிருக்கிறாரே தவிர இஸ்ரேல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சீஸ்ஃபயரையுமே அறிவிக்கல. இத்தனைக்கும் இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு பிறகும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரக்கூடிய செய்திகளில் சில பகுதிகளில் தாக்குதல்கள் இப்போ வரைக்குமே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா தான் செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ சீஸ்ஃபயர்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், 2 பக்கமுமே யாருமே தாக்குதல் நடத்தக்கூடாது, ஈரானும் நடத்தக்கூடாது, அமெரிக்கா இஸ்ரேலும் நடத்தக்கூடாது. அதுக்கு பேர் தான் போர் நிறுத்தம். ஆனால் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு எண்டும் போது இந்த போர் நிறுத்தம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கப்படும், இல்லாட்டி இடையிலேயே தாக்குதல் நடத்தி முறையடிக்கப்படுமான்றதும் ஒரு கேள்வியா போய்கொண்டிருக்குது. எப்படி இருந்தாலும் நேற்று டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த மோசமான அச்சுறுத்தல், அப்படிப்பட்ட தாக்குதல் நடத்தாம இந்த ஒரு சீஸ்ஃபயர் மேற்கொள்ளப்பட்டன்றதே நல்ல ஒரு விஷயமா இப்ப பார்க்கப்படுது. ஈரானால முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் என்னன்றதை அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நினைச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக மக்கள் இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அந்த அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.